are the chosen one. எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஹalleluya. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? என வேதத்துல இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 20வது அதிகாரம் வசனம் 16 இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் வசனம் 16 நாம் வாசிப்போம். ஹalleluya ஹalleluya. இந்த வார்த்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, நமக்கு எல்லாம் நன்றாய் தெரிந்த ஒரு வசனம். பிந்தினோர் முந்தினோராய் மாறிவிட்டார்கள், முந்தினோர் பிந்தினோராய் போய்விட்டார்கள். ஹalleluya. ஆகியால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், கர்த்தர் நம் எல்லாரையும் அவர் தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். We are the chosen one அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பு பரலோகத்தை குறித்து நற்செய்தி, தேவனை குறித்ததான நற்செய்தி. இந்த அழைப்பு இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுக்குலத்திற்கும் அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். எல்லார இடத்திலும் இந்த நற்செய்தி போய் சேர வேண்டும். அப்ப அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. ஹalleluya. ஆனால் இதிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் பிக் பண்ணி சூஸ் பண்ணி அவருடைய நாம மகிமைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அவருடைய சுத்தத்தை செய்து வாழ்ந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். ஹalleluya. ஆகையால் இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நம்மளாம் அழைக்கப்பட்டிருந்தோம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஹalleluya. நாம் அழைக்கப்பட்ட அந்த கேட்டகரியிலேயே இருந்து விடாதபடிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருந்து அவருடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் அந்த வசனத்துல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிந்தி இருந்தவர்கள் எல்லாரும் முந்தி வந்துட்டாங்களாம். முதல்ல ஆரம்பிக்கிறது படிங்க. பிந்தி இருந்தவர்கள் எல்லாரும் அப்படின்னா பிந்தி இருந்தவங்க எல்லாரும் முன்னுக்கு வந்துட்டாங்களாம், முன்ன இருந்தவங்க எல்லாரும் பின்னுக்கு போயிட்டாங்களாம். இதோடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு சில பேர் இடத்துல நம்ம பேசும் பொழுது, சிலருடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது, நாங்கள் அந்த காலத்துல நாங்கள் இப்படி இருந்தோம், இந்த காலத்துல நாங்கள் இப்படி இருந்தோம், அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து சில காரியங்கள் சொல்லுவாங்க. நல்லது, தப்பு கிடையாது. ஆனா அந்த காலத்துல நம்ம இருந்ததை வைத்து இப்போ உள்ள காலத்துல ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்யாதவர்களாக இருந்தோம்னா, ஆண்டவரோட வருகையில நம்ம இப்போ உள்ள காரியத்தை குறித்து நம்ம கடன் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்றைக்கு நம்ம படிச்சுக்கிட்டே வரோம், ஸ்கூல்ல பள்ளியில நம்ம படிச்சுக்கிட்டே வரோம், ஸ்கூல்ல வந்து படிச்சுக்கிட்டே வரோம். இப்ப தடிக்கால நான் எல்லாத்துலயும் ஏ எடுத்தேன், எல்லாத்துலயும் நம்பர் 1. 1ஆம் கிளாஸ்ல எல்லாமே ஏ, 1ஆவது எடுத்தேன். அதே மாதிரி 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்ட், எல்லாம் 1ஆ எடுத்தேன், எல்லாமே பெர்ஃபெக்ட் எடுத்தேன், எல்லாம் 100 to 100. வெரி குட். இப்ப form 5 முடிக்க போறோம், எல்லா பாடத்திலையும் ஃபெயில். நம்ம சொல்ல முடியுமா? அன்னைக்கு அந்த காலத்துல நான் எல்லாமே நம்பர் 1 தெரியுமா? நம்ம பேப்பர்லாம் வந்துச்சு, நான் அவார்ட் எடுத்தேன், மெடல் எடுத்தேன், ரிவார்ட் எடுத்தேன். அப்போ உள்ளதுக்கு அது நல்லது, அது அப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன். பட் இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன்ல வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ரிசல்ட்? புரியுதுங்களா? இதற்கு பிறகுதான் உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். அப்ப ராஜ்யத்தின் குறித்ததான சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நம்மளுக்காக செய்து முடித்து விட்டு அவர் சில பொருட்களை, இன்றைக்கு அவருடைய வேலையை நம்மளை நம்பி நான் சொன்ன மாதிரி the chosen one அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப கொடுக்கிற வேலையில அவரால் அந்த காரியங்களை பெற்றுக் கொண்டவர்கள் சிலர், ஆர்வத்துல முந்தி இருந்த நிறைய பேர் வாழ்க்கையில தேவனை விட்டு வெகு தூரமாய் போய் பின்தங்கின ஒரு சிலமையில இருப்பார்கள். இன்றைக்கு நான் ஆண்டவரை
பத்தி சுவிசேஷமே கேள்விப்படுவாங்க, ஆண்டவரை பத்தி நாலேஜே இருக்காது. இன்னைக்கு ரட்சிக்கப்படுவாங்க கல்லனை போல. தேவனுடைய மரண டைம்ல சிலுவையில பாத்தீங்கன்னா ஒரு கல்லன் அது வரைக்கும் பாவத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்து திடீர்னு அந்த லாஸ்ட் மினிட்ல அவனுடைய வாழ்க்கை முடிகிற அந்த தருணத்துல அவர் என்ன பண்றாரு? மனம் திரும்புகிறார், தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீ மெய்யான ராஜா என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்தது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனா இயேசுவுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்படல, அவனுக்கு அளிக்கப்படல, சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கல. ஆனா கடைசி நிமித்துல மனம் திரும்பி உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்டதை நிமித்தம் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்படி என்றால் பரலோக ராஜ்யத்தில் அவனும் பங்குள்ளவனாய் மாறுவான். ஆசாரியர்களும் பரிசேயர்களும் வேத பாதகரும் எல்லா வேதத்தை நன்றாய் அறிந்து கரைச்சி குடிச்சு எல்லாத்தையும் வேதத்துல தேடினவர்கள். ஆனா அவங்க இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு பாவம் செய்தாங்க. தேவனோடு கூட இருந்து 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருவனாய் இருந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தேர்ந்து கொள்ளப்பட்ட யூதாஸ் காரியோத் அவரோடு கூட இருந்து பின்மாற்றமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் போனதுனால அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. யார் அவன்? தேவனோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள்ல ஒருவன். ஆனா எங்கேயோ திருட்டு வேலை செஞ்சு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்து பாவமான வாழ்க்கை வந்து கடைசி நிமிஷத்துல மனம் திரும்பின அவனே தேவனுடைய பார்வையில பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாய் மாறுகிறான். ஆகையால் நாம் இதற்கு முன்னாடி நாம் எப்படி நன்றாய் இருந்தாலும் சரி, நன்றாய் இல்லாம இருந்திருந்தாலும் சரி, அது இப்ப கணக்குல இல்ல. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல ஆண்டவரோட வருகை இன்னைக்கு வரும் என்று சொன்னார். ஆண்டவரே, வேகமான மழை, மழையில எப்படி நான் காடி ஓட்டுவேன்? மழையில காடி நனைஞ்சிருச்சுன்னா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த டைம்ல நான் மட்ட வீட்டுல ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரோட வருகை 10 கன்னிகைகளை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆயத்தத்தோடு 10 பேரும் ஆயத்தத்தோட முதல்ல இருக்கிறாங்க. ஆனா நேரம் ஆக 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 அந்த மணவாளன் வர்றதுக்கு டைம் ஆக 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 வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் வந்து அலட்சியமா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதை ப்ரிப்பேர் பண்ணல. ஆனா ப்ரிப்பேர் பண்ண முடியும். 5 பேர் ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தத்தோட காத்துட்டு இருக்காங்க. தெளிந்து இருந்து எப்பயுமே விழித்திருந்து காத்துட்டு இருக்காங்க. ராத்திரியானவன் பரவாயில்ல, மணவாளன் வருவாரு. ஆனா மணவாளன் திடீர்னு வர்ற நேரத்துல 5 பேரு, ஐயோ நாங்க ப்ரிப்பேர் பண்ண ஜாமானா எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, எல்லாம் ரெடி பண்ணது, மறுபடியும் நாங்க போனோம் போயிட்டு வரதுக்குள்ளார 5 பேர் கன்னிகைகள் தேவனோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆகிய அந்த வசனத்தை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, பிந்தினோர் முந்தினோராகவும் முந்தினோர் பிந்தினோராகவும் மாறுகிறார்கள். இன்னைக்கு பிறப்புல நான் கிறிஸ்தவன், பிறந்ததே நான் கிறிஸ்தவன் தான், எனக்கு பேர் வச்சதே டேவிட் தான், எனக்கு வந்து வேற தேவ சமயங்கள் குறிச்சு எனக்கு தெரியாது அதிகமா, அதுல நான் வந்தது கிடையாது, ஒண்ணுமே எனக்கு புரியாது, பிறந்ததே இயேசு கிறிஸ்து அப்படின்னு எனக்கு 43 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஆண்டவரை பத்தி இவ்வளவு தெரியும் அவ்வளவு தெரியும் அப்படின்னு இருக்கிற நான் இப்ப தேவனோட வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவனா இருந்தால் கைவிடப்படுவேன். நேற்று ஆண்டவரை குறித்து சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு சபைக்குள்ளாய் வந்து என்னை மன்னித்து ஆண்டவரே நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி யார் ஒருவர் மனதில் இங்க வருகிறார்களோ எனக்கு பதிலாக அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இதைதான் வேதத்தில் சொல்லுகிறது, பிந்தினோர் முந்தினோராகவும் முந்தினோர் பிந்தினோராகவும் இருப்பார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அதனால நான் வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இன்றைக்கு என்னுடைய ராஜ்யத்தின் குறித்து அதனுடைய நற்செய்தி, அந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ ஆயத்தத்தோடு இருக்கிறவரோ the chosen one யார்? சிலர். இப்பொழுது நான் என்ன சொல்லுகிறேன், நான் இந்த சபையில் இருக்கிற நாம் எல்லோரும் அதில் சிலராய் மாற வேண்டும். தேவன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை குறித்தும் தேவனுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, ரொம்ப கரிசனை இருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. எதுல? ஆண்டோட காரியத்துல. நம்ம பர்சனல் காரியத்துல வேணா நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி யோசிக்கலாம். ஆனா ஆண்டோட காரியத்துல நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நம்மளுக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. ஆண்டவருக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை இமிடியேட்டா செய்யணும். ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை உற்சாகப்படுத்துவார், நம்மளுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.
ஆகையால் அழைக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் இருந்தோம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் மாறினோம். தேவன் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? எதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார்? அதை குறித்து இந்த சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். இது தேவன் ஒரு ஓமையாய், அதாவது ஒரு பேரபிள்ஸாய் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வருகிற அதிகாரத்துல 19வது அதிகாரத்துல ஒரு விஷயம் நடக்கும். அதை நான் சொல்லிட்டு இதுக்குள்ள நான் போறேன். 19வது அதிகாரத்துல என்ன நடக்கும்? நான் கடைசி பகுதியில ஒரு பணக்காரன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பாரு, ஆண்டவரே, நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் தப்பு பண்ணாம நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி நீ கொடுத்த வேதாகத்தை எல்லாத்தையும் நான் படிச்சு அப்படியே 100% நான் மனப்பாடம் பண்ணி இது மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களை பின்பற்றி வந்து உங்களோட ராஜ்யத்துல நான் வந்து சேரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இயேசு சொல்லுவாரு, நீ என்னோட ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் சொன்னா உன்கிட்ட மிகுந்த ஆஸ்தி இருக்குது. நீ என்ன பண்ணு, இப்ப நீ வந்து பரிசுத்தமா வாழ்ந்து எல்லாம் செய்யறது வந்து உனக்காக, நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி உன் வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நீ என்ன பண்ணணும், இதுக்கு மேல உனக்குரிய எல்லா ஆஸ்திகளையும் நீ கொண்டு போய் வித்து ஏழை எளியோருக்கு கொடுத்து உதவி செய்யி. அதை செஞ்சிட்ட பிறகு நீ என்ன பின்பற்றி வான்னு சொல்லுவாரு. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குது. இவ்வளவு நாள் நீ பரிசுத்தமா தான் வாழ்ந்த, உண்மையா தான் வாழ்ந்த, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண, எல்லாத்தையும் நீதிப்படி செஞ்சு வந்த. ஆனா அது மட்டும் உன பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால் நீ எனக்காக செய்ய வேண்டிய இன்னொரு வேலை இருக்கு. நான் என்ன சொல்றேன், உன்னோட ஆஸ்தி எல்லாத்தையும் கொண்டு போய் வித்து ஏழை எளியோருக்கு கொண்டு போய் கொடுத்து அதற்கு பிறகு நீ என்னை பின்பற்றி வா. அவனுக்கு மனதில்லை. ஏன் சொல்லுங்க, அவனோட ஆஸ்தி மிகுந்த ஆஸ்தியா இருக்குது. அவ்வளவு பணம் வச்சிருக்கிறவன், எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவ்வளவு பணம் வச்சிருக்கிறவன் இஷ்டப்படி வாழாம ஒரு கட்டுப்பாட்டுல வாழ்ந்து வந்திருக்கான் அந்த காலத்துல. அதை நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா அவனுடைய எண்ணம் முழுவதுமாய் அவனுடைய சொத்து, பணம், அது மேல குறிக்கோளா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வார்த்தையால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவ்வளவு ஆஸ்தியை அவன் வைத்திருந்தபடியால் அவன் என்ன பண்றான், மிகுந்த மன கஷ்டத்தோடு அந்த இடத்தை விட்டு திரும்பி போகிறத பாக்குறோம். அப்ப எல்லாருக்கும் மனசுல கேள்வி தோணும், கேட்க மாட்டாங்க. ஆனா இவருக்கு தோணுனே கேட்கிறாரு. அவர் யாருன்னா பேதுரு. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, இப்ப இவரு நீங்க சொன்னீங்க ஆசையெல்லாம் வித்துட்டு நீ வா என்னை பின்பற்றி வான்னு சொல்லி முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இவருக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. இப்ப நாங்க நீங்க சொன்னதுனால வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க ஊழியத்தை சேர்த்து முன்னாடி நாங்க வந்துட்டோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரலோகத்துல எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கிறாரு. இப்படி கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த பேரபிள்ஸ் வந்து ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இந்த பேரபிள்ஸ் குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல இந்த பேரபிள்ஸ் முழுசா நம்ம வாசிச்சுடுவோம். ஓகேங்களா? வாசிச்சுட்டு அப்புறம் ஒரு சில பகுதியை நம்ம வந்து ஒன்றொன்றாய் நம்ம பார்ப்போம். 20வது அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 16 இல்ல நம்ம ஒவ்வொன்றாவே வாசிப்போம், நேரம் ஓடிடும். 1வது வசனத்தை வாசிங்க. ஓகே, இந்த பேரபிள்ஸ் வந்து படிச்சோமே உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இது என்ன பேரபிள்ஸ்னா, ஒரு திராட்சை தோட்டத்தின் ஒரு எஜமான், ஒரு வீட்டு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யறதுக்காக வேலையாட்களை வந்து தேடி வருவார். இப்ப வேலையாட்களை தேடி வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தரை பார்த்து நீங்க வந்து என் கூட இத்தனை மணி நேரம் வேலை செய்யுங்க, உங்களுக்கு நான் இவ்வளவு கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷமா திராட்சை தோட்டத்துல வேலை செய்வாங்க. அடுத்தது இன்னும் 3 மணி நேரம் சேர்ந்து மறுபடியும் இன்னொரு குழுவை போயிட்டு கூப்பிடுவாரு. என் திராட்சை தோட்டத்துல வேலை செய்யுங்க, உங்களுக்கு வேண்டிய நியாயமான கூலி நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு அவங்க அதுக்கு வந்து வேலை செய்வாங்க. இதே போல ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு குழுவையை கூட்டிட்டு வந்து திராட்சை தோட்டத்துல வேலை செய்வாங்க. இதுதான் அங்க நடக்கிற சம்பவம். ஓகே, 1வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா எஜமான் என்று ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, வேலைக்காரன் என்று வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, திராட்சை தோட்டம் என்று இன்னொரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த எஜமான் என்பவர் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்னா தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எஜமான் தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். அடுத்தது இந்த வேலைக்காரன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு, வேலைக்காரர்கள் அப்படின்னு இன்னொரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. இந்த வேலைக்காரர் யாருன்னா, இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கிற நானு, உட்கார்ந்து இருக்கிற நீங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யற எல்லாருமே ஆண்டவர்னால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாருமே இதுல யாருன்னா வேலைக்காரர்கள். அவர் எஜமான், நம் எல்லோரும் வேலைக்காரர்கள். அடுத்தது மூன்றாவது ஒரு வார்த்தை திராட்சை தோட்டம் என்று வருகிறது. இந்த திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது என்றால், திராட்சை தோட்டத்துல எதுக்கு வேலை செய்யணும்? அதுல ஒரு அறுவடை இருக்கு. அந்த அறுவடை என்னன்னா திராட்சை பழத்தை அறுவடை செய்யணும். இப்ப இந்த திராட்சை பழம் யாரை குறிக்கிறதுனா தேவனை அறியாத ஆத்துமாக்களை குறிக்கிறது திராட்சை பழம். அப்ப இந்த திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது என்றால் இந்த உலகத்தை குறிக்கிறது, இந்த சபையை குறிக்கிறது. இது எல்லாமே திராட்சை தோட்டம். அப்ப ஆண்டவர் இந்த பூமியில நம்மள ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழும்படியாக வைத்திருக்கிறார். சில பேர் 70 வருஷம், சில பேர் 90 வருஷம், சில பேர் 50 வருஷம், 30 வருஷம். இந்த மாதிரி ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ஆயுள் காலத்தை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த ஆயுள் காலம், இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமில்லாத ஒரு டெம்பரவரி வாழ்க்கை. அப்ப இந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அறுவடை இருக்கு. அந்த அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா அந்த திராட்சை தோட்டத்துல அதுக்கு மேல வேலை இல்லை. இப்ப இந்த திராட்சை தோட்டத்துல மிகுந்த வேலைகள் இருக்கிறதுனால ஆட்கள் அநேக பேர் வந்து அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அப்ப இந்த எஜமான் என்ன பண்றாருன்னா வேலை ஆட்களை தேடுகிறார். இப்ப நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனால் அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் வேலைக்காரர்களாய் மாற வேண்டும். அழைப்பு வந்துவிட்டது, ஆனா வேலைக்காரர்களாய் மாறிவிட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எஜமான் தேவன், வேலைக்காரர்கள் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவருடைய வேலைக்காரர்களாய் இருக்கிறோம். திராட்சை தோட்டம் என்பது இந்த உலகத்தில் நாம் வாழுகிற தற்காலிகமான இந்த வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த வாழ்க்கையில நாம் திராட்சை பழங்களை அறுவடை செய்ய போகிறோம். இந்த திராட்சை பழங்கள் எதை குறிக்கிறதுனா ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அறுப்போம் மீதி வேலை ஆட்களோ குறைவு என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இதை குறித்து பல இடங்களில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். ஆகையால் ஆத்துமாக்கள், அநேக ஆத்துமாக்கள் உண்டு ஆண்டவரை பற்றி தெரியாதவர்கள். ஆனா அறுவடை செய்வதற்கு, அந்த ஆத்துமாக்கள் இடத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிவிப்பதற்கு, சுவிசேஷ காரியங்களை செய்வதற்கு, அதுக்கான வேலையை செய்வதற்கு வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? நீங்க எல்லாருமே சூஸ் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வேலை என்ன? திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வது. திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவன் நான் வேலைக்காரன். வேலை செய்யாதவன் வேலைக்காரன் அல்ல, வெறும் அழைப்பை மட்டும் பெற்றவன். ஹல்லேலூயா. அப்ப அழைப்பை மட்டும் பெற்று வேலை செய்யாதவனை தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று நாம் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகையால் அறுவடை அதிகமாக இருக்கிறபடியால் எல்லோரும் கர்த்தருக்கு என்று வேலை செய்ய வேண்டும். இதுதான் 1வது வசனம். அடுத்தது 2வது வசனத்தை வாசிங்க. ஓகே, 2வது வசனம். 2வது வசனத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னா 1வது வசனத்திலே போட்டிருக்க அதிகாலையிலே அவர் எழும்பி புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இந்த அதிகாலை என்கிற நேரத்தை இந்த வசனங்கள் முழுவதுமாய் நாம் தியானித்தால் நாம் கண்டுபிடிக்க முடியும். இது தமிழ் வேதாகமத்துல வேற மாதிரியான ஒரு டைம் போட்டிருக்கும். 12 மணி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். அது நம்மளோட டைமிங்க்கு 6 hours பிறகு. ஏன்னா நான் மலாய் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன், தமிழ்ல எல்லாத்துலயுமே 3 மொழியிலும் ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் இதை நான் சொல்றேன். ஆகையால் ஆனா இதுல போடப்படல. ஆனா 6 மணி காலையில முதலாவது அவர் ஒரு அழைப்பை கொண்டு போய் கொடுக்கிறார். வேலையாட்கள் தேவை என்று சொல்லி போகிறார் 6 மணிக்கு. இந்த 2வது வசனத்துல வேலையாட்கள் இடத்துல ஒரு கூலியை பேசி அவர்களை இந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். இது 6 மணிக்கு நடந்த சம்பவம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 மணி. அடுத்தது 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. இந்த 3ஆம் மணி வேலைக்கு போடப்பட்டிருக்குன்னா அதுல நம்ம +6 போடணும். அப்படின்னா 3ஆம் மணி என்று தமிழ் வேதாகமத்துல போடப்பட்டிருக்கிறது. அது 9வது மணி, 9 காலையில 9. அப்படின்னா முதல் குரூப் 6 மணிக்கு வேலைக்கு போறாங்க.
இது கரெக்டா வச்சுங்க. ஏன்னா யூத கலாச்சாரத்தின்படி 12 ஹவர் ஒரு ஆள் வேலை செய்யணும். இந்த 12 ஹவர்ன்றது வந்து காலைல 6 மணி தொடங்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம தெளிவா இதை புரிஞ்சுக்கணும். 2வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது வந்து அதிகாலையில அவர் போய் முதல் குரூப்பை கூட்டிட்டு வந்து 6ஆம் மணி நேரத்துல 6 மணிக்கு காலையில ஒரு குரூப் அந்த தோட்டத்துல வேலை செய்ய கூட்டிட்டு வர்றாங்க. 12 மணி நேரங்கள்ல அவங்களுக்கு ஒரு காசு ஒரு காசு அப்படின்னா ஒரு தொகை அவங்களுக்கு கொடுக்கிறதா அவங்க ஜட்ஜி பண்ணி அந்த எஜமான் வந்து வேலைக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஓகேங்களா? இப்ப 2வது இந்த 3வது 4வது வசனத்துல 3ஆம் மணிக்கு வர்றது வந்து 9 மணி அப்படின்னா காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரிப், 3 ஹவர் கழிச்சு 9 மணிக்கு படிங்க. இப்ப 9ஆம் மணி நேரத்துல 2வது குரூப் ஆண்டு வந்து கூப்பிட்டு இந்த எஜமான் வந்து கூப்பிட்டு, நீங்க ஏன் வந்து சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்னும் வேலைக்கு போல. இப்ப நீங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் வேலைலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் மணிக்கு வேலை செய்யறவங்க இருக்காங்க. பாத்துருக்கீங்களா? கேஷ் மணி. இந்த கேஷ் மணி எப்படி இருப்பாங்கன்னா எல்லாரும் போய் ஜேபில ஒரு டவுன்ல ஒரு இடத்துல கூடி இருப்பாங்க. அல்லது வந்து எல்லாம் மில்லியன்ஸ்ல முந்தி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கூடி நின்றுட்டு இருப்பாங்க. போயிட்டு ஒயிட் கட்ல போயிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல யாருக்காவது ஏதாவது வேலை தேவைப்படுது, காம்பரேட்டர் இருக்காங்க, டெக்னீஷியன் வேலை செய்யறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து பிக் பண்ணி நீ வந்து செய்றீங்களான்ட்டு டக்குன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. இது போல இந்த இடத்துல 9ஆம் மணி நேரத்துல காலையில 9 மணிக்கு ஆண்டவர் 2வது குரூப் வந்து கூட்டிட்டு போறாரு. இதுல ஒரு இடத்துல போட்டிருக்கு, நீங்க சும்மா ஏன் இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வந்திருக்குது. இருக்குதா அந்த வசனம்? சும்மா இருக்கிறவர்கள், சும்மா நிற்கிற வேறு சிலர். ஓகே, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆண்டவரால் அவருடைய அழைப்பை பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் சும்மா இருக்கக்கூடாது. சும்மாவே இருக்கக்கூடாது. சும்மா நான் சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வருவேன், நான் ஜெபிப்பேன், ஆண்டவரை தரிசிப்பேன், ஆண்டோட வார்த்தையை கேட்பேன், அதுக்கப்புறம் நான் போவேன், என்னோட காரியத்தை நான் பார்ப்பேன், திரும்பி நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் ஆண்டவரை ஜெபிப்பேன், என் வாழ்க்கையை நான் கட்டுவேன், நான் போயிடுவேன், நான் வருவேன். சும்மா சும்மா யாரும் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே அழைப்பு உண்டு. எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையால் தேவனுடைய சமூகத்துல ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளப்படுகிறவர்கள் யாரும் சும்மா இருக்கவே கூடாது. சில சமயங்கள்ல நம்முடைய ஊழிய பாடுகள் வந்து ஊழிய காரியங்கள் வந்து வெவ்வேறாக இருக்கலாம். இப்ப என்னன்னா, இப்ப எனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற ஊழியம் இந்த சபையில பிரசங்கிப்பது, உள்ள ஜனங்களை பராமரிப்பது, நடத்துவது, சுவிசேஷம் சொல்வது, எல்லாமே எனக்கு ஆண்டு கொடுத்த ஒரு ஊழியம். இங்க இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஆண்டவர் பாடுகிற ஒரு ஊழியத்தை கொடுத்திருப்பாரு, ஒருத்தவங்களுக்கு என்சிடி செய்யற ஊழியத்தை கொடுத்திருப்பாரு, சபையை சுத்தம் பண்றது ஒரு ஊழியம், தண்ணி கலக்கி வைக்கிறது ஒரு ஊழியம், ஆட்களை ஏற்றிக்கொண்டு வந்து விடுவது ஊழியம், எல்லாமே ஊழியம். ஆனா இது எல்லாத்தையும் செய்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கிற கடமை எல்லாரும் மேலும் விடப்பட்டிருக்கிறது. இப்ப ஒருவேளை நம்மளுக்கு இப்படியாப்பட்ட எந்த ஊழியமும் கொடுக்கப்படாம இருக்கலாம், அல்லது நம்ம செய்யாம கூட இருந்திருக்கலாம். கொடுக்கப்படாம வச்சுங்களேன், ஏன்னா கொடுத்து செய்யலன்னா அது நம்ம மேல தவறு. இப்ப கொடுக்கப்படல, எனக்கு ஒரு ஊழியம் இல்லை, அப்ப நான் சும்மா தானே இருக்கேன். இங்க மட்டும் வந்து செய்யறது ஊழியம் கிடையாது. வெளிய திராட்சை பழங்களை அறுவடை செய்வதற்கு நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஊழியம் தான். அந்த தோட்டத்துல போய் எல்லாரும் போயிட்டு திராட்சை பழத்தை பறிக்கிறது மட்டும் வேலை கிடையாது. அதை சுத்தம் செய்யறது வேலை, அந்த இடத்தை பயிர் பண்றது வேலை, அதுக்கு மண் அடிப்பது வேலை, வருகிற புல்லெல்லாம் புடுங்கி போடுறது வேலை. இப்படி எல்லா காரியங்களையும் செய்வதும் அந்த திராட்சை பழத்தை அறுவடை பண்ணுவதற்காக தான். அதே போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சமூகத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் சும்மா இருக்க கூடாது. அப்படி சும்மா இருந்தோம்னு சொன்னா நம்ம தேவனுடைய வேலையாட்களாக இருக்கவே முடியாது. எனக்கு வேலைக்காரர்கள் யாரு? வேலை வந்து செய்கிறவர்கள். இப்ப பாருங்க, சும்மா நின்றுட்டு இருக்காங்க. சும்மா நின்றுட்டு இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்றாங்க, தோட்டத்துல வந்து வேலை செய்ய சொல்லி அழைக்கிறாங்க. ஆனா அழைச்சதுக்கு அப்புறம் தோட்டத்துல போய் சும்மா நின்றுட்டு இருக்க முடியுமா?
சும்மா நின்றுட்டு இருந்தா ஊதியம் கிடைக்குமா? அவர் சொன்ன சம்பளம் கிடைக்குமா? கிடைக்காது. வேலை செய்யணும். அப்ப யார் வேலை செய்யணும்? எல்லாரும் வேலை செய்யணும். சில இடங்களில் கான்செப்ட் வந்துட்டு வேற மாதிரி மாறும். எப்படி வேற மாதிரி மாறும்னா, சபையில முதன்மையாய் நிற்கிறவர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கு. அது ஒரு ஆர்டர், ஒரு தலைமைத்துவம். அது வந்து அந்த சபையை கரெக்டா நடத்துவதற்கான ஒரு ஆர்டர். அதுக்கு நம்ம கண்டிப்பா கீழ்ப்படியணும். ஆனா அதை தவிர்த்து அவங்க மட்டும் தான் இதை செய்யணும் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அழைப்பு இன்னைக்கு யாரெல்லாம் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டோம் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கிற அழைப்பாக இருக்கிறது. ஆகையால் நாம் எல்லா வேலைக்காரர்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல வேலை செய்வதற்கு கொண்டு போறாங்க. அப்ப அந்த 1வது வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. சும்மா யாரும் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு வேலை உங்களோட இதுல நீங்க அண்டர்லைன் பண்ணி எழுதும் போது உங்களுக்கு நீங்க சும்மா இருக்கிறதா ஃபீல் பண்ணுச்சுன்னா இதுக்கு மேல சும்மா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. சும்மா இருக்காதீங்க. யாருக்கிட்ட வேணாலும் அவனோட அன்பை நம்ம ஷேர் பண்ண முடியும். யாருக்கிட்ட வேணாலும் நம்ம மிஷன்ஸ்ல பொருட்களை சேகரிச்சு நிறைய காரியங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேரை சந்திக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் பண்ணு அந்த நபரை சந்தித்து கட்டில் இருக்கிறவரோட விடுதலையாக்கி எப்படியாச்சும் நம்ம மூவ் பண்ணி ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம தேவனுக்கு செய்யணும் அப்படின்ற அந்த வாஞ்சை நம்மளுக்குள்ளாய் வர வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாரும் வேலைக்காரர்கள், அவர் எஜமானாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால சபையாக இருக்கிற நம்மளை விலை கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். பார்க்க போனா நம்மளாம் வேலைக்காரர்களா இருக்க முடியாது, அவருக்கு அடிமையா இருந்திருக்கணும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல வேலைக்காரர்களாய் நம்மளுக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் எல்லோரும் அவர்களுடைய வேலைகளை நாம் செய்ய ஆரம்பிப்போம். அடுத்து 5வது வசனத்தை வாசிங்களேன். எத்தனாவது வசனம்? 5 படி. இப்ப இந்த எஜமான் மறுபடியும் 6 மணி 9 மணி நேரம் வருது. அப்படின்னா மறுபடியும் 12 மணிக்கும் 3 மணிக்கும் போய் இன்னொரு குரூப்பை இதே மாதிரி சொல்லி மறுபடியும் உள்ள கொண்டு வர்றாரு. ஓகே, இப்ப டோட்டலா எத்தனை குரூப் கூட்டிட்டு வந்தாரு? பைபிள் கரெக்டா வாசிச்சு நோட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை குரூப் இருக்கு. 4வது குரூப். இதெல்லாம் கரெக்டா எழுதுவீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயங்கள் இருக்கு, நான் உள்ள சொல்றேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியத்தை நான் ஷேர் பண்றேன். முதல்ல 6ஆம் மணி நேரத்துல ஆண்டவர் ஒரு குரூப்பை கூட்டிட்டு வந்தாரு. அவருடைய வேலையை செய்ய ஊதியத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அடுத்தது 2வது 9ஆம் மணி நேரத்துல மறுபடியும் இன்னொரு குரூப் வந்து சும்மா இருக்க கூடாது, ஏன் சும்மா இருக்கிறீங்க, தோட்டத்தில் நிறைய வேலை இருக்கு வாங்கன்னு சொல்லி அவர்களையும் ஆண்டு கூட்டிட்டு வந்தாரு. 5வது வசனத்துல மறுபடியும் 12ஆம் மணி நேரத்திலையும் 3ஆம் மணி நேரத்திலையும் மறுபடியும் 3வது 4வது குரூப்பையும் ஆண்டவர் மறுபடியும் சபைக்குள்ள, அதாவது திராட்சை தோட்டத்துல வேலை செய்யும்படியாக ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருகிறார். இப்பொழுது 6வது வசனமும் 7வது வசனத்தையும் வாசிங்க. இப்ப மறுபடியும் 11ஆம் மணி நேரம் அப்படின்னு சொல்லி வருது. 11ஆம் மணி நேரம்னா எத்தனை மணினா 5 மணி. ஓகேங்களா? இப்ப அதுல போட்டு இருக்கிற அந்த மணியை நீங்க வந்து உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சு கொடுங்க. 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 12ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம். இப்ப 5ஆம் மணி நேரத்திலையும் ஒரு குரூப்பை போயிட்டு அதே மாதிரி சந்தித்து நீங்க சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அதாவது இந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக இந்த எஜமான் கூட்டி கொண்டு வருகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப மொத்தம் எத்தனை குரூப் ஜெனி சொல்லுங்க, எத்தனை குரூப் இது வரைக்கும் ஆர்டர் கூட்டிட்டு வந்துட்டாரு? அஞ்சு. உங்க பேர் இப்ப ஜெனி சாதிச்சு சும்மா சும்மா. ஓகே, அப்ப 5 குரூப்ப இந்த எஜமான் போய் தன்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு இந்த எஜமான் கூட்டிட்டு வர்ற காரியத்தை பார்க்கணும். அதுல ஒரு வேர்ட் நான் சொன்னேன், சும்மா யாரும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட்டிட்டு வந்து வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. வேலை முடிஞ்சிருச்சு. இது தீர்க்க தரிசனம். வேலை முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சிருச்சுன்னா என்ன கட்டம் சொல்லுங்க?
இப்ப அந்த திராட்சை தோட்டத்தை பத்தி, பழத்தை பத்தியும், வேலையாட்களை பத்தி, எஜமான பத்தி எல்லாம் நான் பேசினேன். அப்ப நம்ம என்ன சிச்சுவேஷன்ல நம்ம எங்க இருக்கோம், என்ன கட்டணும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்ப வேலை திராட்சை தோட்டத்துல முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி ஒரு முடிவுக்கு வந்தது. அப்படின்னா அறுவடை, நீங்க திராட்சை பழத்தை செய்யற ஒரு கட்டம் முடிவுக்கு வந்ததுன்னா அது எப்பனா அதோட வருகை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி போய் யாரும் வேலை செய்ய முடியாது, செய்யறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அப்ப திராட்சை தோட்டத்துல வேலை செஞ்சவங்களுக்கு இப்போ ஒரு கூலி கொடுக்கப்பட போகுது. இப்ப இந்த கூலியை குறித்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இந்த கூலி என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்மளுக்காய் வைத்திருக்கிற எல்லா மகிமையும் அந்த கூலி. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம், கிரீடம், மேன்மை எல்லாமே நமது பூமியில செய்த இந்த வேலைக்கான அறுவடைக்கு பிறகு நமக்கு கிடைக்கிற சன்மானம். ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த எஜமான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மேனேஜரை கூப்பிட்டு, பொறுப்பாளராக இருக்கிறவரை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கூலி கொடுக்கறதுக்கு ஒரு விஷயத்தை பண்றாரு. ஓகேங்களா? இது எந்த வசனம்னா 8-9 படிக்கும். ஓகே, இப்ப இந்த இடத்துல கூலி கொடுக்க சொல்ற ஒரு முடிவு வருது. இப்ப டைம் பாருங்க, காலை 6 மணிக்கு ஒரு குரூப் வேலைக்கு வந்தாங்க, அப்புறம் 9 மணிக்கு ஒரு குரூப் வேலைக்கு வந்தாங்க, 12 மணிக்கு ஒரு குரூப் வேலைக்கு வந்தாங்க, அதோட 3 மணிக்கு ஒரு குரூப் வேலைக்கு வந்தாங்க, கடைசியில் 5வது குரூப் வந்துட்டு 5 மணிக்கு வேலைக்கு வந்தாங்க. ஆனா எத்தனை மணிக்கு வேலை முடியுது? 6 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஒருத்தன் 12 ஹவர் வேலை செஞ்சான், ஒருத்தன் 9 ஹவர் வேலை செஞ்சான், ஒருத்தன் 6 ஹவர் வேலை செஞ்சான், ஒருத்தன் 3 ஹவர் வேலை செஞ்சான். கடைசி வந்து இருக்கிற இந்த 5ஆம் மணி நேரத்துல வந்தவங்க 1 ஹவர் தான் வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாரும் வேலை செஞ்சதோட வேலைப்பாடு டிஃபரெண்ட் இருக்கு, சேம் இல்ல. சொல்லுங்க, சேம் இல்ல. என்ன சேம் இல்ல அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சேம் கிடையாது. தேவன் எல்லாரையும் வெவ்வேறாக படைச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறதுக்கு கூட ஒருவர் போல ஒருத்தர் இருப்பாரு. ஒரே டைம்ல பிறந்த ரெட்ட பிறவிகளா இருக்கலாம், இல்ல 3ஆ பிறந்த முட்டை பிறவிகளா கூட இருக்கலாம். ஆனால் அவங்க நீங்க கம்ப்ளீட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களோட கைரேகை வேற. ஒரே மனிதனை போல இன்னொரு மனிதன் பூமியில கிடையவே கிடையாது. அதான் ஆண்டவரோட யூனிக். எத்தனை கோடி லட்சம் ஜனங்களை படைச்சாலும் எல்லாரும் வெவ்வேறு வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே சரிசமம் கர்த்தருடைய பார்வையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சரிசமம் சொல்லி நான் என்னத்த சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது, கம்பேர் பண்ணவே கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டத்தை ஓடி வச்சிருக்கிறார். ஆனா எல்லாருமே திராட்சை தோட்டத்துக்குள்ளதான் ஓடணும், திராட்சை தோட்டத்துல தான் வேலை செய்யணும், அழைப்பு ஒன்றுதான். ஆனா மத்தவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது. இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த கம்பேரிசன், இது 2வது வார்த்தை, கம்பேரிசன். என்ன பாத்தீங்களா, நான் இவ்வளவு தரேன், நான் என்னால இது செய்ய முடியாது தரேன், கம்பேர் இல்ல, இவங்க என்னால முடியாது, அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க, அவங்க நல்லா வாழ்றாங்க, இவங்க நல்லா வாழ்றாங்க, அவங்க இதை செஞ்சுட்டாங்க, இவங்க இதை செஞ்சுட்டாங்க, செஞ்சு போட்டோமே, செய்யட்டுமே. ஆண்டவர் நம்மளுக்கு, நம்ம வாழ்வதற்கு, நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு, நம்ம ஜெயிக்கிறதுக்கு, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? வேதம் சொல்றது, கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச பலத்தோடு நீ போராடு, நான் கூட இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்தவங்கள மாதிரி நம்ம ஃபேமஸ் ஆகி ஒண்ணுமே செய்ய போறது இல்லை. நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லைங்க. சில நேரங்கள்ல கம்பேரிசன், இந்த கம்பேரிசன் இருக்கவே கூடாது சபைக்குள்ளேயே. நான் இந்த சபையை சொல்லல, இது வரைக்கும் நான் தெரிஞ்சு கேள்விப்பட்ட என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன். சபைக்குள்ளேயே கம்பேரிசன். அவங்களுக்கு மட்டும் ஏன் இது, எனக்கு மட்டும் ஏன் இது இல்ல, அவங்க ஏன் இது செஞ்சது, ஏன் நான் எனக்கு இல்ல, அவங்க இப்படி இருந்துட்டா நான் இப்படி இருந்து ஆகணும். கம்பேரிசன் எந்த இடத்துலயும் யாருமே நம்ம கம்பேர் பண்ணியே தேவை. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன யூனிக் கொடுத்திருக்கிறாரோ, நம்மளுக்கு என்ன ஊதியத்தை கொடுத்திருக்கிறாரோ, நம்மளுக்கு என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறாரோ, அதுல இருந்து நாம் செய்கிற வேலை ஒன்றுதான். அது என்ன சொல்லுங்க? திராட்சை பழத்தை அறுவடை செய்ய வேண்டும்.
ஹalleluya. நம்ம சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு பிரசங்கிக்கிற ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு சிஸ்டருக்கு வந்துட்டு பிள்ளைகளை பராமரிச்சு தண்ணி கலக்கி சாப்பாடு ரெடி பண்ணி அங்க ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் கம்பேர் பண்ணி அவங்க கிட்ட நான் மேன்மையான மைக்கு பிடிக்கிற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா ஆப்பக்கரண்டியை பிடிச்சி சமைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கீழாங்க பாக்குறது கிடையாது. மேபி மனுஷன் இப்படி பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனுஷன் இப்படி பார்க்கலாம். அவங்க நல்ல குரல் வளம் வருது, நல்லா பாடுறாங்க, நான் நல்லா பாடுறேன், அவங்களுக்கு பாட தெரியல, மனுஷன் பார்க்கலாம். ஆனா அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாழ்ந்துகளையும் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையும் யாரும் யாரோட கம்பேர் பண்ணவே கூடாது. கர்த்தருடைய வருகை வரும் பொழுது மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ற எனக்கும் கொடுக்கப்படுகிற ஊதியம் ஒன்றுதான். கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அவருடைய சித்தத்தை செய்ய பின்னாடி இருந்து வேலை செய்கிற ஒவ்வொரு வேலைக்காரர்களுடைய ஊதியமும் ஒரே மாதிரி வரப்போகிறது. ஹalleluya, ஹalleluya. ஏற்றத்தாழ்வு இல்லைங்க. இன்னைக்கு வெளியே நான் சொல்றேன், ஏற்றத்தாழ்வு எல்லா இடங்களிலும் உண்டு. பொலிட்டிக் எல்லா இடத்துலையும் உண்டு. பொலிட்டிக் அன்னைக்கு நம்ம இடத்துல வேலை செய்யறோம். நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்ம வேலை செய்யறோம், 10 வருஷம் வேலை செய்யறோம், நம்மளுடைய சம்பளம் 1000. போன வாரத்துல ஒரு புது ஆளை கொண்டு வந்து வேலைக்கு சேர்க்கிறாங்க. அவங்களுடைய சம்பளம் 950 வெளினாலே நம்மளுக்கு படபடத்து போயிடும். அது வரைக்கும் அந்த 1000 வெள்ளி நம்மளுக்கு ஓகேவா தான் இருக்கும். ஆனா இன்னொரு ஆளுக்கு 950 வெள்ளி கொடுத்தாலும் நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆமாவா இல்லையா? நியாயமா பேசுவோமே, எனக்கு அப்படிதான் இருக்கும். இத்தனை வருஷம் நான் இங்க இருந்து வேலை செஞ்சு பாடுபட்டு மாடா உழைச்சு வேர்வை செஞ்சு ரத்தம் செஞ்சு வேலை செஞ்சு எனக்கு 1000 வெள்ளி. இன்னைக்கு நான் வந்து புது எம்ப்ளாயி வந்து கேட்கணும் 950 வெள்ளி கொடுத்துருக்காங்க. அதுவும் 1000 வெள்ளி கொடுத்துட்டாலும் வச்சுக்கோமே, திரும்ப நான் வேலை செய்ய மாட்டேன். அம்மாவா இல்லைங்களா? இயல்பு இயல்பு. எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சில இடத்துல இருக்காங்க, நாங்க சபை ஆரம்பிக்கிற கட்டத்துல ஆரம்பிச்ச அந்த டைம்ல நான் இருக்கிறது யாரு தெரியுமா? யாரு ஆண்டு கேட்பாங்க, யாரு? வேதம் சொல்லுகிறது, முந்தினோர் பிந்தினோர் ஆகும், பிந்தினோர் முந்தினோரும் மாறுவார்கள். எப்பயில இருந்து ஒரு இடத்துல இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும்ன்றது முக்கியம் கிடையாது. கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் உக்ரானத்துவத்தோடு செய்தோமா என்பதுதான் இம்பார்ட்டன்ட். ஹalleluya. எத்தனை சபைகளில, எத்தனை இடங்களில ஆரம்பத்துல நாங்க தான் சொன்ன எத்தனை பேர் அந்த சபையே இல்லாம அந்த சபை வேற ஜோனர்ல கொண்டு போய் புது புது ஆட்களை எங்கிருந்தோ கொண்டு வந்த புதுசா ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து ஆண்டு போதகராய் மாற்றி என்னென்னமோ காரியத்தை செய்வாரு ஆண்டவர். யார் சொல்லுங்க? அழைப்பு பதிச்சு எல்லாத்துக்கும். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க மட்டும் தான் நிலைச்சிருக்க ஆண்டோட வேலையை செய்வாங்க. ஹalleluya, ஹalleluya. ஆவியா யாரு எப்ப எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். தேவனோடு கூட அவர் வார்த்தையை கேட்டு அவர் அண்டை முழுவதுமாய் உணர்ந்து அவரோடு உட்கார்ந்து சாப்பிட்ட பந்தியில இருந்த சீஷராய் இருக்கிற யூதாஸ் நடந்துக்கு போக முடியும். கலனாய் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு தப்பு தட்டா எல்லாத்தையும் பண்ணி சிலுவையில் அவரோடு கூட மரிக்கிற தருணத்துல மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட கலனை போல பரலோகத்திற்கு போக முடியும். ஆகையால கடைசி நிமிஷத்துல நீங்க வாங்கன்னு சொல்லி நான் சொல்றேன் உங்களை. அதை நான் சொல்ல வரல. எப்படி வேணாலும் சினாரியோ மாறும். நான் பொறுப்புல கிறிஸ்தவனா இருந்ததுனால நான் பரலோகம் போய்வேன் கிடையவே கிடையாது. இடைக்கால காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதால நீங்க எனக்கு பின்னாடி இருப்பீங்கன்னு கடவே கிடையாது. திராட்சை தோட்டத்துல அவர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்து அவருடைய திராட்சை பழங்களை அறுவடை செய்வதற்கு யார் ஒருவர் உண்மையாய் அவருடைய வேலையை செய்கிறார்களோ அவர்கள் ஊதியத்தை பெற்றுக் கொள்வார்கள். அதனால நீங்க என்ன ஊழியம் செய்யறீங்கன்றது முக்கியம் கிடையாது. உங்களுடைய கிருபைக்கு தக்கதாக உங்களுக்கு என்ன ஊழியங்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த ஊழியம் கனமான ஊழியம். ஹalleluya. நம் சபையில ஒன்றும் சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியல. நிறைய இடங்கள்ல இந்த சண்டே ஸ்கூல்ல வந்துட்டு அது சின்ன பிள்ளைங்க அப்படி சின்ன பிள்ளைங்க தானே, சின்ன பிள்ளைங்க பாத்துக்கிறது அது எப்படின்னா சிம்பிளா ஆயா வேலை பாத்துக்கிற மாதிரி, நர்சரி பாத்துக்கிற மாதிரி அப்படி நினைச்சுக்குவாங்க. ஆண்டோட பார்வையில் நீ முன்னுக்கு திருக்கு தரிசனம் சொல்ற ஆளா இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு இயேசுவை குறிச்சி அறிவிச்சு அந்த பிள்ளைகளை பராமரிச்சாலும் அவருக்கு பார்வையில ஊழியங்கள் ஒன்றுதான். ஹalleluya, ஹalleluya.
சபை இருக்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த தலைமைத்துவத்துல நாம் கீழ்ப்படிச்சு நாம் இருக்க வேண்டும். ஆனா தேவனுடைய பார்வையில உண்மை உத்தமமாய் வேலை செய்கிறவர்களே அவருடைய ராஜ்யத்துல பங்குள்ளவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. சம்பளம் கொடுக்கிற நேரம் ஒண்ணு வருது. மறுபடியும் 8:9 வாசிங்க. வேலை அமர்த்தப்பட்டவர்கள் 11ஆம் மணினா எத்தனை மணி? 5 மணி. இப்ப அவர் என்ன சொல்றாரு, எஜமான் என்ன சொல்றாருன்னா, ஒரு மேனேஜரை ரெடி பண்ணி வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப 6 மணி ஆச்சு. இதோட வேலை இல்ல. இப்ப வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் கூலி கொடுக்கணும். கடைசியில, அதாவது கடைசியில வந்தவங்க யாரோ அவங்கள இருந்து கூலி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் மணி நேரத்துல வந்தவங்க அப்படின்னா கடைசியில 5 மணிக்கு வந்தவங்க அப்படின்னா ஒருவருதான் அவங்க வேலை. ஆனா அவங்க எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க தெரியுது. வந்து உடுப்பெல்லாம் மாத்திட்டு கிளப்லாம் போட்டுட்டு அவங்க மம்மிட்டிலாம் எடுத்துட்டு திராட்சை தோட்டத்துல மூந்து 2 கொத்து மேபி மணி 6 ஆயிருக்கலாம். கொஞ்ச நேரம் தான், 1 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. ஆனா அவங்கள இருந்து நீங்க சம்பளத்தை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. படிங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பணத்தை வாங்கின. முதல்ல ஆண்டவர் 2வது வசனத்துல கூலி கொடுக்கிறதுக்கு முதல் குரூப்பை கூப்பிடுறாரு. அந்த முதல் குரூப்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு பண காசு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப நம்மளோட எண்ணிக்கையில ஒரு வெளி வச்சுக்கலாம். ஒரு வெளி இல்ல 10 வெளி இருக்கும். ஒரு வெளினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 10 வெளி வச்சுக்கோம். 10 வெளி அவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு 6 மணிக்கு கூப்பிட்டவங்களுக்கு ஆண்டு ஊதியம் சொல்லிட்டாரு. ஜட்ஜி பண்ணிட்டாரு. அவங்க ஏத்துட்டு தான் வந்தாங்க. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, 5 மணிக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கு 10 மணி சம்பளத்தை கொடுக்குறாங்க. கவனிங்க. படிங்க. எத்தனாவது வசனம்? 10. ஓகே, இப்ப 10ல இருந்து 12 படிங்க. இப்ப என்ன நடக்குது? 12 அவர் வேலை செஞ்சவங்க, 9 அவர் வேலை செஞ்சவங்க, 6 அவர் வேலை செஞ்சவங்க, 3 அவர் வேலை செஞ்சவங்க, இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, 5 மணிக்கு வந்து தெரியுமா 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு 10 வெள்ளி கிடைச்சிருச்சு. அப்புறம் நம்மளுக்கு 100 வெள்ளியோ 1000 வெள்ளியோ பெரிய அளவுல இன்னும் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, 10வது வசனத்துல இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவங்களுக்கும் அதே போல 10 வெள்ளி சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆளுக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்த அவங்க வாங்கின உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. சில பேர் இப்படிதான், அது வரைக்கும் நல்லா இருந்தவங்க ஒரு கட்டத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அது வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா அந்த கட்டம் வந்தோடனே அவங்களுக்கு மட்டும் அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் நடக்கும், நல்லா தான் செய்வாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல எல்லாத்துக்கும் திருப்தியா இருப்பாங்க. ஆனா இன்னொருத்தருக்கு ஒன்று கொடுக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருவாங்க. வீட்டுல இருந்து நம்ம சொன்னல வேலை இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இன்னொருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு விஷயம் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ள உருவாகி வருது. வந்த உடனே அவங்களோட ரியாக்ஷன் 10, 12 படிக்க. 10ல இருந்து 12 வரைக்கும். வாங்கி கொண்டு இப்ப வீட்டு எஜமானை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 12. இந்த இடத்துல 12வது வசனத்துல என்ன செய்யறாங்க? இப்ப எஜமானியே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த வேலைக்கு அவங்களை கூப்பிட்டது யாருன்னா அந்த எஜமான். அந்த எஜமான் அவங்களை வேலைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க பிஸியாவா இருக்காங்க, சும்மா இருந்தாங்க. சும்மா இருந்த அவங்கள எஜமான் ஒரு பொறுப்பை கொடுத்து வேலையாட்களாய் தன்னுடைய பணியை செய்ய முடியாது கூப்பிட்டாரு. ஆனா கூப்பிட்டு இங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை எஜமான் சொன்னதை உண்மையா கொடுக்கறதுக்கு ரெடி கொடுத்துட்டாரு. இதான் செஞ்சு பண்ணாரு, கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப இவங்களுக்கு என்ன திருப்தி இல்லைன்னா, இத்தனை மணி நேரம் வெயிலையும் மழையும் காஞ்சி வேலை செஞ்ச எங்களுக்கும் அதே 10 வெள்ளி, கடைசி நிமிஷத்துல வந்து செஞ்ச அவங்களுக்கும் 10 வெள்ளி. இது என்ன நியாயம்?
ஆண்டவர்கிட்டயே கம்ப்ளைண்ட். ஆண்டவரை பத்தி நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சொன்ன தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே நம்ம யாரு, நம்ம பேரு, நம்ம அட்ரஸ், நம்ம எப்படி வாழ போறோம், என்ன செய்ய போறோம், எல்லாமே ஆண்டவருக்கு நல்லா தெரியும். வெரி டிரான்ஸ்பேரன்ஸ், வெரி டிரான்ஸ்பேரன்ட். ஆண்டவருக்கு என்ன தெரியாது? ஆனா ஆண்டவர்கிட்டயே கம்ப்ளைண்ட், ஆண்டவரையே கம்ப்ளைண்ட். இது கம்ப்ளைண்ட் யாரு தெரியுங்களா? அந்த வேலையாட்களை பத்தி கம்ப்ளைண்ட் இல்ல, ஆண்டவரை நீங்க நீதி இல்லாம நடந்துக்கிட்டீங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்து போகும்போது இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம மனசுல தோன்றும். தேவனை பார்த்தும் நம்ம கேட்டு இருப்போம். எனக்கு மட்டும் ஏன் அநீதி? எல்லாரும் கேட்கிற கேள்வி. அவங்களுக்கு மட்டும் தான் நடக்கிற மாதிரி. எல்லாரோட வாழ்க்கை ஜீவனியும் வேற, யாருக்கும் சேமான வாழ்க்கை கிடையாது, எல்லாமே டிஃபரெண்ட். இன்னொரு வசனங்கள் இப்படி விதமாக போடப்பட்டிருக்குது. தாயின் கருவில உருவாவதற்கு முன்னு ஒண்ணு. இன்னொரு வசனம் சொல்றீங்கன்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று போடப்பட்டிருக்கு. அப்ப உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அது எத்தனை மில்லியன் இயர்ஸ் இருக்கும்? அப்பயே ஆண்டவர் நாம் யார் என்பதை நினைவு கூர்ந்திருக்கிறார். தன்னுடைய பணியை செய்யும்படியாக வேலையாட்களை நம்மை அழைத்திருக்கிறார். அந்த தேவனையே கம்ப்ளைண்ட். இன்னைக்கு ஊழியம் என்று சொல்லும் பொழுது நம்ம சொன்ன இங்க இருக்கிறது மட்டும் ஊழியம் கிடையாது, சபைக்குள்ள செய்கிறது மட்டும் ஊழியம் கிடையாது. வெளியே நாம் எல்லா இடங்களிலும் அந்த திராட்சை தோட்டத்தை, ஆத்மாவை அது ஆதாயம் பண்ணுவதற்கு நாம் செய்கிற எல்லா முயற்சிகளும் அது ஊழியம் தான். ஹல்லேலூயா. அப்ப கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நாம் செய்கிற வேளையில சாத்தான் சும்மா விடவே மாட்டான். சாத்தான் சும்மாவே விட மாட்டான். அவனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? அவன் நரகத்துக்கு போகும்போது அவனோட கூட சேர்ந்து ஒரு குரூப்பை கூட்டிட்டு போனோம். இதான் அவன் மெயின் பர்பஸ். வேற பெருசா வேற ஒண்ணும் இல்லைங்க. அவனோட பர்பஸ் என்ன தெரியுங்களா? ஆண்டவரோட சேர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சு பரலோகத்துக்கு இவங்க போயிடக்கூடாது. எப்படியாச்சும் இவங்களை இழுத்து தள்ளி விட்டு அவனோட கூட நரகத்துக்கு கொண்டு போறோம். இதான் அவனோட சித்தம். அப்ப நாம் நடக்கிற இந்த காலத்துல, இந்த வாழ்க்கையில நம்ம தேவ சித்தத்தின்படி நம்ம போயிட்டு இருக்கோம்ன்றது சின்னப்பா நம்ம கண்டுகொள்ளலாம். அப்ப ஊழியம் என்பது தேவனுக்கென்று நாம் வைராக்கியத்தோடு உண்மைத்துவத்தோடு அவரை கனப்படுத்துவதற்காக நாம் செய்கிற ஒரு காரியம் தவிர நம்ம எல்லாரும் மேன்மை பாராட்டுவதற்காக கிடையாது. ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டத்துக்கோ அதிகாரத்தை கையில எடுத்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவதற்காக கிடையாது ஊழியம். நிறைய இடங்களில் அதிகாரம், பவர், அந்த பவர் வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலாம் கிடையாதுங்க. ஆண்டோட ஊழியத்தை செய்ய இங்க பேசுகிற நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் ஆண்டோட பாறையில வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்காரர்களா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு முறையை வச்சிருக்கிறாரு. அதன்படி எல்லாரும் தலைமைத்துவத்துக்குள்ளாக நம்ம நடக்கணும். ஓ, அவரே சொல்லிட்டாரு, நம்ம எல்லாரும் செய்யணும்னு. இதுக்கு மேல அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு நினைச்சிடாதீங்க, அப்படி நினைக்க மாட்டீங்க யாரும். அதனால ஒரு முறைமைகள் ஒன்று இருக்குது. ஆனா தேவனுடைய பார்வையில் ஊழியத்தை செய்கிற நாம் எல்லோரும் வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா. யார் தன்னுடைய மேன்மைக்காக எதுவும் செய்யல, எல்லாமே திராட்சை பழத்தை அறுவடை செய்ய வேண்டும் எப்படி என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஆண்டவரையே கேள்வி கேட்டு ஒரு கம்பேரிசன் ஒன்று பண்றாங்க. முதல்ல நான் சொன்னேன், சும்மா இருக்கக்கூடாது. அடுத்தது இரண்டாவது காரியம் கம்பேர். ஆண்டோட பார்வையில் எல்லாரும் சரிசமம், யாரும் பெரியவங்களோ சிறியவங்களோ கிடையாது. உண்மையா ஊழியத்தை செய்யற எல்லாரும் சரிசமம். அடுத்து மூணாவது டோன்ட் கம்பேர். யாரு கூட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து அவங்களோட நம்ம ஈடுகட்டி நிக்கணும்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறிச்சு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருன்னு நினைச்சு அதை குறித்து சந்தோஷப்படுவதை காட்டிலும் என்கிட்ட என்ன இல்லன்றதை நினைச்சு வருத்தப்படுறவங்களும் கம்ப்ளைண்ட் பண்றவங்களும் கம்பேர் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஜெனிஸ், ஆமா தானே? நிறைய பேர் இருக்காங்க. தேவனுடைய வேலையாட்கள் நம்ம சும்மா இருப்பதற்காக நம்ம அழைக்கப்படல, ஒற்றுமையாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது யாரோட கம்பேர் பண்றதுக்காக நம்ம அழைக்கப்படல, நம்மளுக்கு கொடுத்த வேலையை நிறைவேற்றி அவருடைய ஊதியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப அந்த எஜமான வார்த்தையை சொல்றாரு, நான் முடிக்க போறேன். 13-14 வாசிங்க.
இப்ப எஜமான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட், உனக்கு நான் அநியாயம் செய்யல. அப்ப நான் ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, உனக்கு கொடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நிறைய பேர் தோட்ட கடையில இருக்க ஹாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்றாரு. ஸ்நேகிதரே ஹாய் ஃப்ரெண்ட் அப்படி ஆண்டு சொல்றாரு. ஹாய் ஃப்ரெண்ட், டோன்ட் கம்ப்ளைன், டோன்ட் கம்பேர். சும்மா இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு, உனக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி நான் உனக்கு வச்சிருக்கிறேன்னா அதை கொடுக்கறேன்னா அதை பெற்றுக் கொண்டு போ. உனக்கு நான் அநியாயம் செய்யல, ஓகேவா? உனக்கு நான் அநியாயம் செய்யல. அடுத்தது, நான் என்னுடையத யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறது என்னோட இஷ்டம். அது உனக்கு என்ன கஷ்டம்? கோரியா வருது. அது ஏன் இஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஆண்டு கேட்கிறாரு. சில சமயங்கள்ல நம்ம இது நம்மளுக்கு அறியாம நடக்கும். சில சமயத்துல அறிஞ்சு கூட செய்ய மாட்டோம். அறியாம மட்டும் அவங்க என்ன அனுப்பிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியாது. ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். அவர் சொல்றாரு, யாருக்கு என்ன எப்ப எங்க கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். என்னோட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அது என்னோட இஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகையால் யார் தேவனுடைய பார்வையில பெரியவர்களோ சிறியவர்களோ அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் சரி சமமாய் தயார் பண்ணுகிறார் தன்னுடைய வேலை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. கொண்டறியா படிங்க. நான் தயாரா இருக்கிறதுனால நீ வன்கணனா இருக்கலாமா? வன்கணன்னா போறாம ஆனா கேட்டா போறாம இல்லன்னு சொல்லிடுவாங்க. ஆனா செய்கிற செயல்ல போறாம இருக்குது. சில பேருக்கு சில ஆட்கள் முன்னுக்கு வந்துட்டா முடியவே முடியாது. அவங்க முன்னுக்கு வராத வரைக்கும் ஓகே, அவங்க கொடுத்த கண்டிஷன் பேச்சுவார்த்தை எல்லாம் ஓகேவா இருக்கும். அவங்க முன்னுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க, இல்ல அவங்க உயர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு கருத்து கொண்டு வந்தாங்க, சும்மா வந்து விளையாடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏத்துக்க முடியல மனசுக்கு. இன்னும் நிறைய பேர் சில ஊழியர்கள் எழுப்பி வரான்னு வச்சுக்குமே, அவன் யாரு? நேற்று மலையில பூத்த காலம், அந்த காலானுக்கும் ஆண்டுதான் தெய்வன். இந்த லாலானுக்கும் ஆண்டுதான் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா தபாசியாக சொல்றேன், எல்லாருக்கும் ஆண்டுதாங்க தெய்வன். யாரை எப்ப எங்க எப்படி உயர்த்தணும்னு அவருக்கு நல்லா தெரியுங்க, அவருக்கு நல்லா தெரியும். அதனால யாருடைய எந்த வளர்ச்சியிலையோ எந்த காரியத்திலையோ ஒருத்தவங்க சோர்ந்து போயிட்டு அவங்களை தூக்கி விடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். யாரோடையும் கம்பேர் பண்ணி போராடப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய யாருக்கு நான் கொடுப்பேன், எல்லாமே எனக்கு சரிசமம் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்த வசனம் படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோட கன்க்ளூஷன் ஆண்டவர் முடிக்கிறாரு. என்ன முடிக்கிறாருன்னா, இப்படியாப்பட்ட குணாதிசயங்கள் எண்ணங்கள் வேலைக்கு அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளாய் இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க முந்தி இருக்கிறவங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நீங்க பிந்தி போயிருவீங்க. பிந்தி இருக்காங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க முந்தி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் யாரை எப்படி வேணாலும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதி செய்கிறவர். யாருக்கும் வேதம் சொல்கிறது, அவர் ஒருவருக்கும் அநீதி செய்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு சில விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருப்பார் என்றால், அது நம்மளால நம்மளுடைய பலவீனத்தினால் நம்ம செஞ்ச தப்பினால உண்டாக தேவனால் அனுமதிக்கப்பட்டதா இருந்தால் தேவனுக்கு நன்றி செலுத்த பழகுவோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த பழகுவோம். அப்படி செலுத்துகிற வேளையில ஆண்டவர் நிறைய பாடங்களை அது மூலமா நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு நீங்க பாருங்க, தேவனிடத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுங்கப்பா. அநேக நேரத்துல பொறுமையை இழந்து போய் தவறா பேசுறேன், தவறா நடந்துறேன், கோவப்படுறேன், எனக்கு பொறுமையை சொல்லித்தாங்க ஆண்டவரே. இப்படி நான் ஜெபிக்கிறேன். இப்ப ஆண்டவர் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க போறாருன்னா எப்படி கற்றுக் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர்
வந்து சின்றையில ட்ரிங், இன்னிலிருந்து நீ பொறுமையாய் மாறுவாய் ட்ரிங் அப்படி செய்வாரா? சின்றையில சப்பாத்து வரைச்ச மாதிரி ட்ரிங், இன்றையிலிருந்து நீ பொறுமையாய் மாறுவாய் அப்படி கத்து கொடுப்பாரா? நம் வாழ்க்கையில நாம் பொறுமையை இழக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்மளை சுத்தி நடக்கும். எப்படி? பொறுமை இழந்து போகிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்மளை சுத்தி நடக்கும் பொழுது இப்படிதான் பொறுமையை கற்றுக்கொள்வது ஆண்டவரேன்னு அந்த கட்டங்களில் நம்ம பொறுமையை கையாளும் பொழுது அது மூலியமா ஆண்டவர் நம்மளுக்கு பொறுமையை கற்றுக்கொள்வார். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இதே போல நம் வாழ்க்கையில என்ன காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அதை அனுமதித்தார் என்று சொன்னால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் இருக்கும் என்று மறந்து விடாதீங்க. இன்றைக்கு ஒருவேளை யாராலும் பார்க்கப்படாத ஒரு நபராக இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை சில பேரால புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை சில பேரால புறம் கூறப்பட்டு ஒதுக்கப்பட்டு எதற்கும் பிரோஜனமற்றவர்கள் என்று சில பேர் உங்களை சொல்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, பிந்தினோராய் இருக்கிறவரை முந்தினோராய் நான் மாற்றுவேன் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பெருமையோடு தன்னை குறித்து மேன்மை பாராட்டி முந்தின இடத்துல இருக்கிறோம் நினைக்கிற அவனை நான் பிந்தின இடத்துக்கு கொண்டு போவேன் என்று வேதம் சொல்கிறது. எல்லோருக்கும் சரியான சரிசமமான ஊதியம் என்னோடு கூட வரப்போகிறது. எப்பொழுது? அந்த அறுவடை காலம் இன்னும் கொஞ்ச நாள். இப்ப கடைசியா நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாரமா அந்த வேத வசனத்தை நான் தியானிச்சுட்டே வந்தேன். ஆண்டவரே இந்த காரியத்துல இருந்து என்னோட கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஆண்டு என்னோட கூட பேசணும். அதான் ஜனங்களுக்கு நான் பேச முடியும். இன்னைக்கு காலகட்டால வேதத்தை மறுபடியும் தியானிக்கும் பொழுது இதுல இருந்து ஒரு விஷயத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி நான் பண்றேன். இப்ப இவ்வளவு நேரம் நிறைய காரியங்களை நம்ம கத்துக்கிட்டோம். ஆண்டவர்களோடு கூட பேசினாரு. ஒன்றாவது எஜமானவர், நம்ம எல்லாம் வேலையாட்கள், வேலை செய்யும்படியாக வந்திருக்கிறோம். சும்மா யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆத்மாவை அறுவடை செய்வதற்கு என்னென்ன பங்கு நம்மளோட பங்கு எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். அவயங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஒரு அவயத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொரு அவயம் அதுக்கு உதவி செய்யணும். இந்த கையில அடிபட்டுச்சுன்னா இந்த கை மருந்து போடணும். இந்த கை வழியில இருந்துச்சுன்னா உங்களுக்கான வழி எனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. இது போல நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமையாய் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப இங்க 5 வகையான நேரங்களை நான் உங்களுக்கு காமிச்சேன். 5 வகையான குழுக்களை நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்ப இந்த 5 குழுல நம்ம எந்த குழுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அது குழு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த 5 குழு மறுபடியும் 6 மணிக்கு ஒரு குழுவான அழைச்சாரு, 9 மணிக்கு ஒரு குழு அழைச்சாரு, 12 மணிக்கு ஒரு குழு அழைச்சாரு, 3 மணிக்கு ஒரு குழு அழைச்சாரு, 5 மணிக்கு ஒரு குழு அழைச்சாரு. எல்லாத்துக்கும் ஒரே ஊதியம் அவர் வருகையில அவரோடு கூட வரப்போகிறது. இந்த 5 குழுவுல நம்ம எந்த குழுவா இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க? எந்த குழுவா இருக்கா? என்ன ஊதியம் கிடைச்சா சரி. நம்ம 5வது குழுவா இருக்கிறோம். எப்படி சொல்றீங்க 5வது குழுன்னு? நாம் நிற்கிற இந்த நிமிடம் இன்னும் 1 மணி நேரத்துல வேலை முடிய போகுது. அது எதை குறிக்கிறது? திராட்சை தோட்டத்துல வேலை முந்திகிற கட்டம், வேலை நிறைய இருக்கு. ஆனா நேரம் முந்திகிற கட்டத்துல நம்ம வந்து நின்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது உங்களை விளக்கத்துக்காக நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் இன்னும் கம்பேரிசன் பண்ற நாட்கள் கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்ற நாட்கள் கிடையாது, சும்மா உட்கார்ந்து இருக்கிற நாட்கள் கிடையாது, வேற எதுவும் யோசிக்கிற டைம் கிடையாது. தேவனுக்கு என்று துரிதமாய் இறங்கி அறுவடை செய்வதற்காக வேலை செய்கிற காலமாக இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. ஏன் தேவனுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது நான் சொன்னேன். இப்ப ஒரு விஷயத்தை மட்டும் நான் காட்ட போறேன். இந்த பிரசங்கத்தை ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 6 மணி நேரத்துல அழைக்கப்பட்டவர்கள் நேபுகாத்நேச்சருக்கு கண்ட ஒரு சொப்பனத்தை குறித்து ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். அது ஒவ்வொரு தலை அந்த சரீரத்தில் வருகிற ஒவ்வொரு ராஜ்யத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு ராஜ்யத்திற்கு பிறகு கடைசி ராஜ்யம் வரும் பொழுது ஒரு பெரிய பர்வத்திலிருந்து ஒரு கல் ஒன்று உருண்டு வந்து அதை அடிச்சு நுழைக்கி அது பெரிதாய் மாறி பூமி முழுவதுமாய் நிரப்பும் என்று ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தை நான் சொல்லியிருந்தேன். நேபுகாத்நேச்சர் கண்ட கனவு, அந்த கனவின் தீர்க்க தரிசன வார்த்தை 6 மணி நேரத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அந்த சிலையின் பொன் தலையாய், அந்த தலை பசு பொன்னாய் இருந்தது நேபுகாத்நேச்சருடைய ராஜ்யம். 9 மணி நேரத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அதனுடைய மாறு பகுதி மீடியா பெர்சியா சாம்ராஜ்யம் வெள்ளி.
12ஆம் மணி நேரத்தில் அழைக்கப்பட்டவர்கள் வெண்கலம், இடுப்பும் இந்த கால்பகுதியிலும் சேர்ந்த மகா அலெக்சாண்டர், கிரீக் அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யம். அடுத்தது 2 கால்பகுதிகள் இரும்பு கலந்தது 3ஆம் மணி நேரத்தில் அழைக்கப்பட்ட ரோம் சாம்ராஜ்யம். 5ஆம் மணி நேரத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அந்த சிலையின் அடிப்பாதத்தில் இருக்கிற 10 விரல்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த ஜனநாயகமும் மக்களால் ஜனநாயகமும் ராஜ்யமும் இருக்கிற இந்த சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்ப நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம்னா அந்த இரும்பும் களிமண்ணும் கலந்த கடைசி சாம்ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு பின்னாடி தேவனுடைய வருகை வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த 5 நேரத்துல அழைக்கப்பட்ட இந்த நேரங்களில நாம் எல்லோரும் மிகவும் பாக்கியசாலிகளா இருக்கிறோம். 5 மணிக்கு வந்த நம்மளுக்கு ஆண்டவர் அதே ஊதியத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியசாலிகளா இருக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் நாம் இருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்ல விசுவாசிக்கிறோம். கடைசி காலங்களில் இருக்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவருடைய திராட்சை தோட்டத்துல தேவன் நம்பி நம்மளை அழைப்பு மட்டும் கொடுக்கல, நம்மளை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நம்ம எல்லோரும் ஒன்று சேர்வோம். ஒன்று சேர்வது என்றால் என்ன அர்த்தம்? நம்ம கூடி இருக்கிற ஒரு இடம் கட்டம் கிடையாது. நம் இருதயங்களிலே, நம்முடைய சிந்தைகளிலே, நம்முடைய விஷன், நம்முடைய நோக்கங்களிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று வேலை செய்வோம் என்று சொன்னார். மிகுந்த பலனை அறுவடை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதெல்லாம் நம் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். உணர்த்தப்பட்ட போதெல்லாம் சரி செய்து ஊழியம் கனமானது. அது தேவனுக்கு என்று நாம் செய்கிறோம். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல உண்மையும் உத்தமமாக இருந்து தேவனுக்கு என்று வேலை செய்வோம். எல்லோரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா.